ஹலோ மக்களே, நம்ம மிஸ் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு விஜய் ஸ்டாக், வெல்கம் டு another வீடியோ. ரொம்ப லேட் நைட்டில் நான் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுறேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல தான் பண்ணுறேன். எவ்வளோ பேர் பார்க்குறீங்களோ பார்த்துங்க. என்னுடைய ஒரு 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 எப்படி சொல்கிறது, நான் ஃபீல் பண்ணுற சில விஷயங்களை உங்ககிட்ட ஸ்டக்குன்னு ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் இந்த வீடியோ ஷார்ட்டாக தான் இருக்கும் போது, ரொம்ப பெருசாலாம் இல்லை. இன்றைக்கி காலையில் தலைவர் ஸ்பீச் பற்றி நம்ம டிஸ்கிரைப் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது போக இப்போ எதுக்குப்பா இந்த வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்பீச்சில் ஒரு விஷயம் தளபதி சொல்லியிருப்பார். அது நீங்கள் எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. இந்த 2026 எலெக்ஷன் உங்களுக்கு வேணாம், அதாவது மற்ற பொலிட்டீஷியன்ஸ், இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளாக இருக்கட்டும், இல்லை தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சிகளாக இருக்கட்டும், இல்லை ஜாதி கட்சிகளாக இருக்கட்டும், மத கட்சிகளாக இருக்கட்டும், யாராக வேணால் இருங்க, உங்களுக்கு இது வரும் எலெக்ஷன். ஆனால் தமிழக வெற்றி கழகத்திற்கு இது ஒரு எமோஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருப்பார். இட் இஸ் நாட் லைக் எப்படி சொல்கிறதுனா, போகிற போக்கில் அடிச்சுட்டு போகிற ஒரு ரைமிங் டயலாக்லாம் இதை நான் அக்செப்ட் பண்ணவே முடியாதுங்க. ஏன்னா இன்றைக்கி திருநெல்வேலியில் அவர் மீட்டிங் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 35 கிலோமீட்டர் ரோட் ஷோ போகிறாரு. மிதக்கிறாருங்க, மனுஷன் மிதக்கிறார், அப்படியே மக்கள் வெள்ளத்தில் மிதக்கிறார். இப்போ ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் ரோட் ஷோ போகிறாங்க. அந்த இடத்துல நிறைய க்ரௌட் புல்லிங் இருக்குது, எல்லோரும் அந்த இடத்துல கேதர் ஆகிறாங்க. அதுக்கப்புறமா வண்டி ஃபாஸ்ட்டாக போகுது. அப்புறம் ஒரு ஊர் வருது, அந்த ஒரு ஊரில் கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்தை அவர் கிராஸ் பண்ணி போகிறாருன்னா பரவாயில்லைங்க. 35 கிலோமீட்டர் போகிறாரு. 35 கிலோமீட்டர்லேயும் அப்படி ஒரு கூட்டம், அப்படி ஒரு வரவேற்பு. பாண்டிச்சேரி நம்ம பார்த்தோம், இல்லைன்னு சொல்லலை. பட் இங்கே அதை விட ஒரு மாதிரியான ரொம்ப எப்படி சொல்கிறது, அதை அந்த ஃபுட்டேஜ்லாம் கொஞ்சம் நீங்கள் பாருங்கள், நான் அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஃபுட்டேஜில், மக்கள் ஒரு ரோட் ஷோ நடக்குதுன்னா அப்படி 2 பக்கம் நின்றுட்டு, சரி வண்டி கொஞ்சம் மூவ் ஆகும், கொஞ்சம் வண்டி பக்கத்தில் பாதுகாப்பு போவாங்க, இப்படி கை காட்டுறதெல்லாம் ஓகே. ஆனால் ஒரு மீட்டிங் நடந்தால் எப்படி அந்த இடத்துல கேதர் ஆகிட்டு வண்டி மூவ் ஆக முடியாத அளவுக்கு ஒரு கூட்டம் இருக்குமோ, அதே மாதிரி கூட்டம் கண்டினியூஸாக இருக்குது. அப்படின்னா இது இது மக்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை 100% ப்ரூவ் பண்ணக்கூடிய தருணம். இப்படி ஒரு விஷயத்தை தான் இத்தனை 2 வருஷத்தில் தமிழக வெற்றி கழகம் மிஸ் பண்ண வச்சாங்க. மிஸ் பண்ணதுன்னு சொல்கிறத விட மிஸ் பண்ண வச்சாங்க. ஏன்னா விஜயவர்கள் ஒரு இடத்துல போய் நின்று அந்த இடத்துல ஒரு க்ரௌட் புல்லிங் வர்றது அப்படின்றது பெரிய விஷயம் கிடையாது. அதை காமிச்சிட்டார். ஆல்ரெடி 2 வாட்டி மாநாட்டில் காமிச்சிட்டாரு, திருச்சியில் காமிச்சிட்டாரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடலூரில் காமிச்சாரு. மற்றபடி எல்லா இடத்துலையுமே எங்கே ஒரு 6 இடத்துல அந்த மீட்டிங் போட்டார், கரூர் வரைக்கும். ஓகேங்களா, கடலூர்ன்றா சரி, திருவாரூர், நாமக்கல், இந்த மாதிரி கள்ளக்குறிச்சி இங்கெல்லாம் போனார். அந்த இடத்துல நின்று பேசக்கூடிய மீட்டிங்கு. சில இடங்களில் அதற்கப்புறமா அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் 5000 பேர் தான் வரணும், QR கோடெலாம் கொடுத்து அப்படி தான் வரணும் அப்படின்னு சொல்லி 1008 கண்டிஷன் போட்டு அதையும் நடத்தினார், எல்லாமே பண்ணார். ஸோ அப்போ இங்கெல்லாம் என்ன ஆகுதுன்னா, மற்ற மீடியாக்களுக்கும் மற்ற பொலிட்டீஷியன்ஸுகளுக்கும் ஒரு தீனி கிடச்சிருச்சு. அதாவது இவருக்கு நடிகர், அதனால் இவரை பார்க்க கூட்டம் வருது அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் பதிவு பண்ணிகிட்டே இருந்தாங்க. பட் இவருடைய கூட்டத்தை கம்மி பண்ணணும், மக்கள் வர்றதை மக்கள் வர்றதை எப்படியாவது நிறுத்தணுன்றதுக்காக ஏகப்பட்ட தடைகளை போட்டாங்க. ஸோ இதெல்லாமே ஒரு இடத்துல நிற்கக்கூடிய கூட்டம். அங்கே மக்கள் சேர்றது, இங்கே மீட்டிங் வர்றாரு, இன்றைக்கி இத்தனை மணிக்கு வர்றாரு, வந்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கூட்டம் வர்றது வேறு. ஒரு இடத்துல ஒரு மீட்டிங்கை முடிச்சுட்டு ரோட் ஷோ ஸ்டார்ட் பண்ணுறாரு. அங்கேருந்து ஏர்போர்ட் வரைக்கும் போகணும் அப்படின்னா இந்த வழி நெடுக கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டரும் அவருக்காக இப்போ அந்த மக்கள் காத்துட்டு இருப்பாங்க. அப்படின்னா வாட் டைப் ஆஃப், எப்படி, என்ன மாதிரியான அன்பு இது? இதை தான் அவர் திரும்பி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. நான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் இருக்கேன், ஒவ்வொருத்தருடைய மனசுலேயும் இருக்கேன், ஒவ்வொருத்தருடைய உறவாகவும் இருக்கேன். ஒருத்தருக்கு அண்ணனாக இருப்பேன், ஒருத்தருக்கு தம்பியாக இருப்பேன், ஒருத்தருக்கு மகனாக இருப்பேன், சிலருக்கு நண்பராக இருப்பேன். இப்படி பல விஷயங்களை அவர் பதிவு பண்ணிகிட்டே இருக்காரு. அப்புறம் அவர் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அப்படின்றத பார்த்து அவருடைய ஃப்ரெண்டு ஸ்டீமன்
அவர் இன்னைக்கு தூத்துக்குடி ஏர்போர்ட்டில் வந்து தளபதியை வந்து ரிசீவ் பண்ணியிருக்கார். ஸோ அதெல்லாம் வந்து அவர் அவர் ஒரு வீடியோவில் வந்து அது ஆக்சுவலி சொன்னார். அவர் என்னென்னா, தளபதி வந்த ஃபாஸ்ட்டுக்கு அவர் என்னை பார்த்து என் ஹை கூட சொல்லுவாரான்னு தெரியல. 2.5 வருஷம் ஆச்சு, 2.5 மாதம் ஆச்சு அவரை பார்த்து. ஆனால் டக்குன்னு என்ன பார்த்துட்டு வந்து இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 வார்த்தை, என்ன ஷூட்டிங்கா, சரி ஓகே நல்லபடியாக பண்ணுன்னு சொல்லிட்டு கிளம்புனாரு. இவ்வளோ பெரிய பிஸியில் வந்து அவர் என்னை நோட்டீஸ் பண்ணி என்னை வந்து ஒரு இது என்ன சொல்கிறது, ஒரு அங்கீகரிக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் ஹி இஸ் ஸ்டில் சேம். இவ்வளோ இடத்துல இருந்தாலும், இவ்வளோ பெரிய அவசரத்துக்கு போனாலும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றதுக்கு வந்து மரியாதை கொடுக்குறாரு அப்படின்னு ஸ்டீவன் சொன்ன மாதிரி இந்த ரோட் ஷோவில் இதே மற்ற கட்சி தலைவராலான்னு தான் நான் சொல்கிறேன். இந்த அளவுக்கு கூட்டம் வந்து இவ்வளோ தொல்லை பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலி இது தொல்லை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வழிநெடுக அவருக்கு மாலையை தூக்கி வீசுகிறாங்க, தண்ணி பாட்டில் தூக்கி வீசுகிறாங்க, கூல்ட்ரிங்க்ஸை வீசுகிறாங்க, கண்ணாடி வீசுகிறாங்க, கிஃப்ட்டு கொடுக்குறாங்க. அத்தனை பேரையும் அவர் வந்து ஹாப்பி பண்ணணும், அத்தனை பேருக்கும் முகத்தை அந்த பக்கம் காட்டணும், இந்த பக்கம் காட்டணும், கையை தூக்கணும், இப்படியே பண்ணிகிட்டே இருக்கணும், எதுவும் தூக்கி போடுறது மூஞ்சியில் பற்றாமல் பார்க்கணும். ஸோ அங்கே ஒருத்தர் ஒட்டுமொத்த மக்களையும் வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. அவர் 3 பேர் பாதுகாப்புக்கே இருந்தாலும் கூட இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை அவர் ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இட்ஸ் அ வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாப். அவ்வளோ மக்கள் நம்மளை தேடி வர்றாங்க அப்படின்றது சந்தோஷம்தான். ஆனால் ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, அமிர்தம் கூட அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் வந்து நமக்கு பிடிக்காது, அதுதானே? ஸோ அதே மாதிரி தான் இந்த கூட்டத்தை வந்து கண்டினியூஸாக அவர் வந்து ஒரு 4 hours 5 hours அந்த கூட்டத்தில் அப்படியே வந்துக்கிட்டே இருக்காருன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஏன்னா அவர் நிற்கக்கூடிய இடம் இத்தினூண்டு தான். நம்ம கூட ரோட்டில் நின்றுட்டு சில பேர் ஓடுவாங்க, சில பேர் கை தூக்குவாங்க, சில பேர் அதை பண்ணுவாங்க, சில பேர் இதை பண்ணுவாங்க, பார்த்துட்டு ரிலாக்ஸ் ஆகி போயிடுவாங்க. பட் ஹீ ஹேஸ் டு ஸ்டாண்ட் ஆல்மோஸ்ட் 4 to 5 hours வந்து அந்த இத்தினூண்டு இடத்துக்குள்ளே நின்றுக்கிட்டு இவ்வளோதான் திரும்ப முடியும், இவ்வளோதான் திரும்ப முடியும், அதுக்குள்ளே அவ்வளோ பேரையும் திரும்பி பார்க்கணும், வைக்கணும், நான் சொன்ன இவ்வளோத்தையும் வந்து ஹேண்டில் பண்ணணும். அண்ட் அட் த சேம் டைம் ஒரு இடத்துல கூட தன்னுடைய ஃபேஸ் ரியாக்ஷன் கோவமாக மற்ற மாதிரி விஷயமா மாறிடவே கூடாது. இது எவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாப். அந்த இவ்வளோ ஒரு உயரத்தில் இருந்து இதெல்லாம் வந்து மற்ற நாளெலாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாதனால தான் வந்து ஈவன் ஆஸ் அ செலிபிரிட்டியாக இருந்தாவே யாருமே வெளில வந்து ஆடியன்ஸை பார்க்குறது, வைக்கிறது, அவங்களுடைய அந்த ஓவர் டைப் ஆஃப் லவ்வை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுலாம் முடியாது. அதனால தான் அவாய்ட் பண்ணுறது எல்லாருமே. பட் ஹீ நோஸ், அவருக்கு தெரியும் என்ன நடக்கும், நம்ம வெளில வந்தால் நம்ம மேலே எந்த அளவுக்கு அன்பு வச்சுருக்காங்க, மக்கள் எப்படி வருவாங்கன்னு தெரியும். அண்ட் தெரிஞ்சு அவர் இந்த களத்தில் இறங்கி இன்றைக்கி இந்த மக்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி இறங்கி வந்திருக்காரு பாருங்க. அந்த நினைப்புக்கு கிடைக்கிற பலன் தான் இந்த அன்பு. அட் த சேம் டைம் இவரை நம்புற மாதிரி வேறு எந்த பொலிட்டீஷியனுமே நம்பலை தமிழ்நாட்டில் அப்படின்றத இன்றைக்கி திருநெல்வேலியில் இருந்த அந்த ரோட் ஷோ ப்ரூவ் பண்ணுச்சு. ஸோ இதே விஷயந்தான் இனி தமிழ்நாட்டில் எங்கே இவர் ரோட் ஷோ போனாலும் கூட்டம் இதை விட கட்டுக்கடங்காமல் தான் இருக்கும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் அவர் போகும்போது கூட்டம் இருக்கோ இல்லையோ, இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறுன்னு கேட்டாங்களா, இன்றைக்கி ஓட்டா மாறுமான்னு கேட்டவன் அத்தனை பேரும் இன்றைக்கி பேதியில் இருக்காங்க, பீதியில் இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் மிரண்டு போயிருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா இந்த எலெக்ஷனோட நம்மளுடைய லைஃபே முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு பொலிட்டீஷியனும் இன்றைக்கி நொந்து நூலாக போய்கிட்டு இருக்காங்க அப்படின்றதான் உண்மை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அன்பை வந்து இவர் சம்பாரித்து வச்சிருக்காருன்றது அவங்க அப்பா அம்மாவுக்கு மிகப்பெரிய பெருமை. அண்ட் அஃப்கோர்ஸ் இவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கும் போது ஐ ஃபீல் வெரி ப்ரௌடு. இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லிட்டே போகலாம். எப்படி சொல்கிறது, ஐ லவ் யூங்க, அவ்வளோதாங்க. ரொம்ப இல்லை, ஒன்றும் இல்லை, எனக்கு அவள் லவ் பண்ணுறேன், அவ்வளோதான். நீங்கள் லவ் பண்ணுற மாதிரி நானும் லவ் பண்ணுறேன். இதை நான் ஒரு ஷேர் பண்ணின்னு ஆசைப்பட்டேன். ஓகே கைஸ், see you on another video. Love you all, take care, bye bye. ஹலோ நண்பன் மிஸ், எப்படி இருக்கிறீங்க? உங்கள் எல்லாருமே தெரியும், நான் வந்து அரபு நாட்டில் இருந்தால் இந்த வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன்னு. உங்களுக்கு இப்போ அரபு நாட்டோட சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே தெரியும். ஏன்னா ஈரான் இஸ்ரேல் வார்னால பல பேர் இங்கே வந்து வேலை இழந்திருக்காங்க, வேலையை விட்டு ஊருக்கு போயிருக்காங்க. ஸோ வேலை இல்லாமல் இங்கேயே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு சூழலில் தான் நானும் இருக்கிறேன். எஸ், கடந்த 2 மாதமாச்சு எனக்கு வேலை போய் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய இந்த ப்ராஜெக்ட் இந்த சண்டேனால ஸ்டார்ட் பண்ணாமல் போனால எனக்கு வேலை போயிடுச்சு. ஸோ நான் இங்கே சர்வை பண்ணுறதுக்கு எனக்கு உங்களுடைய சப்போர்ட் தேவை. ஸோ முடிஞ்சுன்னா உங்களால் இந்த QR கோட் யூஸ் பண்ணி உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நீங்கள் எனக்கு செய்யுங்க.